Why you people came here? Huh? She is pregnant because of you. மம்மி எனக்கு நான் உன்கிட்ட இருந்து எந்த ஒரு விளக்கமும் எதிர்பார்க்கல. எல்லாம் ப்ரூஃபோட வந்திருக்கா இந்த பொண்ணு. டாட் இதெல்லாம் Shut up. You are behaving like an animal, idiot. பெத்த குழந்தைங்கன்னா அப்பா அம்மாக்கு பேர் வாங்கி தர மாதிரி இருக்கணும். இருக்கிற பேரை கெடுக்கிற மாதிரி இருக்க கூடாது. நாங்க கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையுமே சம்பாரிச்சது நீ சுகமா இருந்துகிட்டு உன் லைஃபை ஹாப்பியா லீட் பண்றதுக்கு. ஆனா நீ புறம்போக்கு மாதிரி இருந்துகிட்டு ரவுடி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஊரெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க. பொண்ணுங்களோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஆல்கஹால் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி எதுக்கும் உதவாத தண்ட கர்மம் ஆயிட்ட நீ. என்னடா இது? என்ன ஆக்சிடென்ட் அது? சிச்சி, முகத்தை பார்க்கவே வெக்கமா இருக்குடா. டேய், உன்னோட சந்தோஷத்துக்காக சாதாரண குழந்தைக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்தோம். ஆனா நீ ஒரு திருடனா, ட்ரக்கிஸ்டா, பொறுப்பே இல்லாதவனா இப்படி நடந்துப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலடா நான். உன்னோட எத்திக்ஸே இதுதான் என்னோட வாயால சொல்லுமா அசிங்கமா இருக்கு. ஒரு சாடிஸ்டா எப்படா மாறன நீ? I am sadist. Sadist தானா? நீ சொன்ன மாதிரி நான் ஊர் மேயறதா குடியறதா? பச்சையா சொல்லணும்னா நான் ஒரு ஆம்பளை விபச்சாரி. புடிச்ச பொண்ணையும் நான் விடல, பிடிக்காத பொண்ணையும் நான் விடல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நாங்களா? What nonsense. Yes. நான் இப்படி ஆகிறதுக்கு காரணம் உங்களுக்கு காசு மேல பிடிச்ச பைத்தியம் தான். உங்க வாழ்க்கையில காரு, பங்களா, ஸ்டேட்டஸ், எஸ்டேட் இது மட்டும் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை தேடிக்கிட்டு மொத்தமா என்ன மறந்துட்டீங்க. இந்த சொசைட்டில நீங்க ஒரு அம்மா, நீங்க ஒரு அப்பன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் என்ன பெத்து வச்சிருக்கீங்க. டேய் நிறுத்துடா. என்னடா பேசிட்டு இருக்க? தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? நான் 100% கான்ஷியஸ்ல தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் தான் காசு, ஸ்டேட்டஸ், பிரஸ்டேஜ்னு ஹேங் ஓவர்ல சுத்திட்டு இருக்கீங்க. நீ இப்படி ஆனதுக்கு நாங்க எப்படி காரணமாக முடியும்? எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். அம்மா, நீ என்ன பெத்து இந்த ஆயா கையில விட்டுட்ட. எனக்கு பால் கொடுத்தியா, தூங்க வச்சியா, கதை சொன்னியா, விளையாண்டியா, என்னதான் பண்ண நீ? என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனியா, சாப்பாடு ஊட்டினியா, மூக்கு தொடிச்சியா, இல்லனா ஆயுதா கழுவி விட்டியா? எல்லாம் ஆயா தான் செஞ்சாங்க. நீ என்ன வெறும் பெத்துக்க மட்டும் தான் செஞ்ச. தம்பி, இத சாப்பிடு. சாப்பிடுறா. இந்த அது இப்ப போலாம். நான் சோகமா இருந்தப்போ ஆயா இருந்தாங்க. நான் சந்தோஷமா இருந்தப்போ ஆயா இருந்தாங்க. நான் கீழே விழுந்தப்போ கூட ஆயா தான் தூக்குனாங்க. ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சப்போ ஆயான்னு தான் அழுத. எல்லாரும் சிரிப்பாங்கம்மா. அதே சோகத்தோட வீட்டுக்கு வந்து ஆயாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பேன். அப்பாவும் பிசினஸ்ல பிஸி, நீ என்னன்னா ஆபீஸ்ல பிஸி. இவ்வளவு பெரிய வீட்டுல இந்த செவரோடையும் தூணோடையும் தனி மரமா நரகத்துக்குள்ள வாழ்ற மாதிரி தனிமையா வாழ்ந்துட்டு இருந்தமா, வாழ்ந்துட்டு இருந்த. ப்ராக்ரஸ் கார்டுல மார்க்க காட்டும் போது வெரி குட் பாய், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ மை சன் அப்படின்னு சொல்றதுல பாசம் இருக்காதுப்பா. மனசுல இருந்து வர வார்த்தையில தான் நிஜமான பாசம் இருக்கு. எனக்கு ஜுரம் வந்து ஆயா அழுதாங்க, அடிபட்டாலும் ஆயா அழுதாங்க. என்னை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு அழாதுன்னு சமாதானப்படுத்தினாங்க. தனக்கு பால் வராது தெரிஞ்சு கூட பால் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. அதுதாமா தாய் பாசம். ஆயா, இந்த ஜென்மம் முழுக்க நீதான் எனக்கு அம்மா. நீ மட்டும்தான் என்னோட அம்மா. எனக்கு காதல் இல்லாம தனிமை வாழ்க்கை வாழ பிடிக்காம குடும்பம்னா என்னன்னு தெரியாம வெறும் ஜடமாயிட்டேன். எனக்குன்னு ஒரே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தா. நான் ஒருத்த மட்டும் தப்பு கிடையாது. உங்களை மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸோட பிள்ளைங்க எல்லாருமே தப்பு தான். அவங்களோட பேரண்ட்ஸ் உங்களை மாதிரி தான். அவங்களுக்கு எனக்கு என்னமா டிஃபரன்ஸ்? என்னமா டிஃபரன்ஸ்? உன்னை நல்ல ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தது நாங்க பண்ண மிஸ்டேக்கா? Absolutely 100% mistake. As a parent, you need to provide respect for the child, physically, mentally, socially, emotionally, and spiritually. Non-emotional communication between parent and child will spoil the child. No other person understands the child better than your mother. அந்த காலத்துல பெரியவங்க சொல்லிருக்காங்க, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயும் சிறந்த கோவிலும் இல்லை. அம்மா, அப்பா, நீங்க பண்ண தப்புனால நான் அந்த சொசைட்டில ஒரு கிரிமினலா மாறி நிக்கிறேன். இனி உங்க கூட இருக்கிறது சரியில்லை. நான் உங்க வீட்டை விட்டு வெளியே போறேன். குட் பை. தம்பி, ஜாக், என்ன தடுக்கணும்னு நினைக்காதீங்கம்மா. நீயும் தப்பு பண்ண, நானும் தப்பு பண்ண. நம்ம தப்பு செய்யறதுக்கு காரணமா பெரிய தப்ப நம்மளை பெத்தவங்க பண்ணியிருக்காங்க. நடந்ததெல்லாம் கேட்டல. இதுக்கு மேல உன்னோட விருப்பம். என்ன மன்னிச்சிரு. இதை பாருப்பா, அந்த பிச்சு பாயை பிடிக்கிறதுக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. சார்,
உங்களுக்காக என்ன ஹெல்ப் வேணும்னாலும் பண்ணுவேன் சார். ஆனா என்னோட பூஜா அவங்க கிட்டே இருக்கா சார். அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு சார். நீ எப்படியாவது அந்த பிஜு பாயை பிடிக்கணும். ஓகே சார். அந்த பிஜு பாயை பிடிக்கிறதுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணும்னாலும் போவேன். ஆனா அந்த பொண்ணு ஏதாவது பண்ணா நான் தாங்கிக்க மாட்டேன் சார். அந்த பொண்ணை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். கோ ஹெட். சரி, நான் வரேன் சார். நீ எல்லாரையுமே தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கன்னா உன்னோட தலையெழுத்து என் கையில தான் இருக்குன்னு அர்த்தம். சாவு முன்னாடி வந்தா ஹாய் சொல்ல மாட்டேன், அது கிளம்பிருச்சுன்னா பாய் சொல்ல மாட்டேன். சின்ன வயசுல இருந்து அது பழகிருச்சா. அதுக்காக தான் எல்லாரையும் சாவடிக்கிற எவன் வந்தா உன்னை போடுறதுக்கு நான் வந்திருக்கேன். ஆம்பளையா இருந்தா என்ன தொட்டு பாருடா. எனக்கு மனுஷங்களோட உயிரில விளையாடுறதுதான் ஜாலிடா. ஜாலி ஜாலி என்னன்னு பார்க்க தானே போறேன். டே பிச்சு, உன்னோட சாவு எப்படின்னு என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நான் செய்யற டீலிங்ஸ்ல எனக்கு தெரியாமலே செத்து போற ஒரு சின்ன எறும்பு தாண்டா நீ. அந்த எறும்பு தான் உன் நெட்வொர்க்கையும் கேங்கையும் மொத்தமா ஃபினிஷ் பண்ண போகுது. நீயா நானு பாத்துலாம்டா. வாடா, வா 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 வா. மாதிரி சேலஞ்ச் பண்ண இத புடுங்குறேன்னு சொல்லி இத பிச்சு பாய்க்கிட்டே வட சாலா. என் இடத்துக்கே வந்து என் ஆளுகளே அடிக்கிறியா? எவ்வளவு தைரியம் உனக்கு?
இந்த பிச்சு பாய்கிட்டே நீ வச்சுக்கிறியா? எவனாவது வச்சுக்கிட்டா நான் அவன் கதையை முடிச்சிருவேன் தெரியாதாடா உனக்கு? பாக்குறியா? அவளை சாவடிக்கிறேன்டா, சாவடிக்கிறேன்டா. என்ன பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ண முடியும்? இந்த பிச்சு பாய்கிட்டே வச்சுப்பியா? உன்னோட சாவை இப்பவே நான் உனக்கு காட்டுறேன்டா. இவ்வளவு வருஷமா நான் நினைச்சு வச்சிருந்த என் சாம்ராஜ்யத்தையே ஒரேடியா அழிச்சிட்டியாடா. ஏன் சாக போற? உன் சாம்ராஜ்யம் எப்படிடா தப்பிக்க போகுது? என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன பைத்தியம் ஆயிட்டே இப்போ? டேய் என்ன 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 என்னடா பொறுமை?